யாருக்கு அல்லாஹ் நன்மையை நாடுகிறானோ அவர்களுக்கு சோதனை அதிகமாக தருவான். யாருக்கு நல்லது நாடி அவங்க சொர்க்கத்துக்கு போகணும்னு நல்லா ஆசைப்படுறானோ அவங்களுக்கு சோதனை அதிகமாக வரும். இந்த சோதனையை சகித்து கொண்டால் சொர்க்கம் கிடைக்கும். இலகுவாக சொர்க்கம் செல்வதற்கு ஒரு வழி என்னன்னு கேட்டா, நமக்கு கிடைக்கிற நம்ம அனுபவிக்கிற துன்பங்களை சகித்து கொள்ளணும். சகித்து கொண்டு விட்டால் சொர்க்கம். எப்ப சோதனை வராது? யார் தீமையே செய்யாம இருக்கிறாங்களோ அப்பதான் சோதனை வராம இருக்கும். அப்படி ஒரு மனுஷன் இந்த உலகத்துல காட்ட முடியுமா? நான் தீமையே செய்யல, எனக்கு சோதனையே வராதுன்னு சொல்லி ஒரு மனிதன் சொல்ல முடியாது. அன்புள்ள எல்லாமல்ல அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் கடமையாக ஆக்கியிருக்கிற ஜும்ஆ தொழுகை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இங்கே அமர்ந்திருக்கிறோம். இந்த தருணத்தில் துன்பங்களை சகித்துக் கொள்வோம் என்கிற தலைப்பின் கீழ் மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய துன்பங்களை எப்படி அணுக வேண்டும் என்பதை பற்றி இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு தெள்ள தெளிவாக சொல்லி காட்டுகிறது. இஸ்லாத்தின் அடிப்படையில் ஒருவர் துன்பத்தை அணுகுகின்ற பொழுது உள்ளம் லேசாக, மன அழுத்தம் இல்லாத, தனக்கு ஏற்பட்ட துன்பங்களை சகித்து கொள்ளக்கூடிய மனிதராக அவர் மாறி விடுவார். அப்படி சகித்து கொள்ளக்கூடிய தன்மை யாரிடத்துல இருக்கிறதோ அவர்களுக்கு எவ்வளவு பெரிய துன்பங்கள் வந்தாலும் அது ஒரு சிறிய பிரச்சனை போல, அதை தாண்டி கடந்து தன்னுடைய வாழ்க்கையில் பல கட்ட செயல்பாடுகளில் ஈடுபடக்கூடிய மனிதனாக மனப்பக்குவத்தை அடைந்து விடுவார். எனவே துன்பத்தை சகித்து கொள்ள வேண்டும் என்று நாம ஏற்றுக்கொண்டிருக்கிற இந்த இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லுகிறது. நாம இந்த உலக வாழ்க்கையை அல்லாஹ் எப்படி நமக்கு உண்டாக்கி தந்திருக்கிறான், இந்த உலக வாழ்க்கையை பற்றி அல்லாஹ் சொல்லுகிற பொழுது, மனிதனை சோதிப்பதற்காக இந்த உலகத்திலே மனிதனை நாம் படைத்தோம். மனிதனுக்கு நன்மையும் கொடுத்து தீமையும் கொடுத்து இறைவன் சோதிக்கிறான். திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிற பொழுது, அல்லதி ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத்த லியபுலுவக்கும், மௌத்தை கொண்டும் அதே போன்று உயிர் வாழ்வதை கொண்டும் உங்களை நாம் சோதிப்போம். இதுல யார் சகித்துக் கொள்கிறார்களோ, சோதிக்கக்கூடிய அந்த நேரத்தில் அந்த சோதனை என்று புரிந்து கொண்டு தன்னுடைய வாழ்க்கையில் யார் செயல்படுகிறார்களோ அவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். அப்ப இறைவன் இந்த உலக வாழ்க்கையை பற்றி சொல்லுகிற பொழுது இதை ஒரு சோதனைக்காக நாம படைத்திருக்கிறோம் என்று சொல்லுகிறான். நம்முடைய வாழ்க்கை அப்படிப்பட்டதாகத்தான் இருக்கிறது. நன்மைகளை அதிகமாக எந்நேரம் பார்த்தாலும் வாழ்க்கை முழுவதும் நன்மைகளை இன்பங்களை அடைந்து கொள்ளக்கூடிய மனிதன் என்று யாரையும் காட்ட முடியாது. இன்பம் வரும், துன்பம் வரும். அப்ப இது பாதி அது பாதி என்பதை போலத்தான் மனிதனுடைய யதார்த்த வாழ்க்கை அமைந்திருக்கிறது. எல்லோரையும் செல்வந்தர்களாக இறைவன் ஆக்கிவிட்டால் இந்த உலகத்தில் மனிதனால் வாழ முடியுமா? யோசிச்சு பாருங்க. யாருமே வாழ முடியாது. நம்ம நினைக்கிறோம் எல்லாரிடத்திலும் செல்வம் கொடுக்கப்பட்டு யாருக்குமே வறுமை இல்லாத ஒரு சூழலோடு இந்த உலகத்தை இறைவன் படைத்தால் இந்த உலகம் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று யோசித்து பாருங்கள். ஒருத்தரை சார்ந்து ஒருத்தர் இயங்குகிற அடிப்படையில் இந்த உலகத்தை எல்லாம் படைச்சிருக்கிறான். அப்படி இல்லைன்னு வைங்க, எனக்கு 1000 கோடி சொத்து இருக்குது, நான் எதுக்கு உன்கிட்ட வேலை பார்க்கணும், நான் எதுக்கு நீ போடக்கூடிய சட்டையை தயாரிக்கணும், நான் எதுக்கு நீ சாப்பிடக்கூடிய உணவை விவசாயம் பண்ணணும். நமக்கு 1000 கோடி இருக்கிற மாதிரி ஒரு விவசாயிக்கு 1000 கோடி இருக்குது. விவசாயம் பண்ணுவாரா? எனக்கு நானே செல்வந்தேன், நான் எதுக்கு சேத்துல போய் இறங்கணும் என்று என்ன செய்வாங்க? யாருமே உழைக்க மாட்டார்கள். உழைக்கவில்லை என்றால் உலகம் இயங்காது. அப்ப நம்ம என்ன செய்யலாம், என்ன செய்ய முடியும்? எல்லோரும் உலக மக்கள் அனைவரும் செல்வந்தராக இருந்தால் ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு நாளும் தான் அணியக்கூடிய ஆடைக்கு அவனா உழைக்க வேண்டும், தான் உண்ணக்கூடிய உணவுக்கு அவனா உழைக்க வேண்டும், தான் பயன்படுத்துகிற அனைத்து பொருட்களுக்கும் அவனாக உழைத்து உழைத்து கிட்டத்தட்ட ஒரு சட்டையை தயாரிப்பதற்கு 1 வருடம் ஆகும். ஒன்றும் பண்ண முடியாதவனால. இந்த உலகம் சீராக இயங்க வேண்டும் என்றால் ஏற்றத்தாழ்வுகளோடு தான் இறைவன் படைத்திருக்கிறான். நம்ம என்ன நினைக்கிறோம்? செல்வம் வந்தா அது நமக்கு இன்பம், துன்பம் வந்தால் அது சோதனை என்று நம்ம நினைக்கிறோம். திருமறை குர்ஆனில் இறைவன் இந்த உலக வாழ்க்கையை பற்றி சொல்லுகிற பொழுது மனிதனுக்கு இன்பத்தை வழங்கி நாம சோதிக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான்.
அதே போன்று மனிதனுக்கு துன்பத்தை வழங்கி நாம சோதிக்கிறோம். நாம் என்ன நினைக்கிறோம்? பெரும்பாலும் துன்பம் அடைவதுதான் நமக்கு சோதனை என்று நம்ம நினைக்கிறோம். பம்மல் இன்சானு இதா மபுத்தலாகு ரப்புஹு ஃபஅக்ரமஹு வ நஅமஹு. தனது அடியானுக்கு இன்பத்தை வழங்கி செல்வத்தை வழங்கி இறைவன் சோதிக்கிற பொழுது அவன் என்ன சொல்றானா, ஃபயகூலு ரப்பி அக்ரமன், என் இறைவன் என்னை கண்ணியப்படுத்தி விட்டான், மேன்மைப்படுத்தி விட்டான் என்று அந்த அடியான் சொல்லுகிறான். அதே அடியானுக்கு துன்பத்தை வழங்கி நாம சோதிக்கிற பொழுது ஃபயகூலு ரப்பி அஹானன், என் இறைவன் என்னை இழிவுபடுத்தி விட்டான், கேவலப்படுத்தி விட்டான் என்று ஒரு அடியான் புலம்புகிறான். இரண்டையும் அல்லாஹ் சோதனைன்னு சொல்லி காட்டுறான். செல்வத்தை வழங்குவதும் இன்பத்தை வழங்குவதும் சோதனை, துன்பத்தை வழங்குவதும் சோதனை. அப்ப இந்த இரண்டையும் சோதனை என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இந்த சோதனையை நாம எப்படி சகித்துக் கொள்ள வேண்டும்? செல்வத்தை பெரும்பாலும் சோதனை என்று நம்ம கருதுவது கிடையாது. ஆனால் துன்பத்தை சோதனை என்று நினைக்கிறோமா இல்லையா? அந்த துன்பம் வருகிற அந்த நேரத்தில் அதை நாம எப்படி சகித்துக் கொள்ள வேண்டும், எப்படி நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும்? இந்த உலக வாழ்க்கை என்பது இன்பமும் துன்பமும் கலந்து வரக்கூடிய அடிப்படையில் தான் இறைவன் படைத்திருக்கிறான். ஒரு விஞ்ஞானி என்ன செய்யறாருன்னா, ஒரு எலியை பிடிச்சி ஆய்வு பண்றார். 1970 அமெரிக்காவை சேர்ந்த உயிரியல் ஆய்வாளர் ஒரு எலியை பிடிச்சி ஆய்வு பண்றார். என்ன ஆய்வு பண்றாருன்னா, இந்த எலியுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது. ஏன்னா எலிய எதுக்கு எடுத்தாலும் எலியத்தை ஆய்வு பண்ணுவாங்க. ஏன்னா அதனுடைய வாழ்நாள் ரொம்ப குறைவு. உடனே பிறந்து உடனே வளர்ந்து உடனே செத்து போயிடும். உடனே பிள்ளை குட்டிகளை பற்றி என்ன செய்யும், அதனுடைய வாழ்க்கை சில நாட்கள்ல முடிந்து விடும். அப்ப அது போன்ற எலிகளை என்ன செய்யறாங்க, எடுத்துக்கொண்டு ஆய்வு செய்கிறார்கள். கிட்டத்தட்ட 25 தடவை ஆய்வு பண்றாங்க. என்ன ஆய்வுனா, எலிகள் வாழ்வதற்குண்டான வசதியான ஒரு இடத்தை தயார் செய்து 2 ஆண் எலி 2 பெண் எலி அந்த இடத்துல கொண்டு போய் விடுறாரு. எல்லா விதமான உணவும் எலிகளுக்கு இருக்கிறது, தண்ணீர் இருக்கிறது, எலிகளுக்கு என்ன தேவையோ அவை அனைத்தும் அந்த இடத்துல இருக்கிறது. இப்படி எல்லாத்தையும் நம்ம சொகுசா கொடுத்துட்டோம், இந்த எலியுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று ஆய்வு செய்யறாங்க. ஒவ்வொரு நாளும் அதை கண்காணிக்கிறார்கள். அந்த கண்காணிப்பினுடைய முடிவுல என்ன செய்யறாங்கன்னா, அந்த ஆய்வறிக்கையை சமர்ப்பிக்கிறாங்க. எலிகளுக்கு எல்லா விதமான சொகுசான வசதிகளையும் நாங்கள் செய்து கொடுத்தோம். அப்படிப்பட்ட அந்த எலி முதற்கட்டத்திலே அதிகமான அளவிற்கு குட்டிகளை பெற்று போட்டது, அதிகமான இனப்பெருக்கம் செய்தது. 4 எலி 600 எலியாக மாறியது. அதற்கு பிறகு அதனுடைய உள்ளத்தில் மனதிலே மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டது. தன்னிடத்தில் இருக்கக்கூடிய தான் பெற்றெடுத்த எலிகளையே சாப்பிடக்கூடிய அளவிற்கு, எலிகளோடு சண்டை போடக்கூடிய அளவிற்கு அதனுடைய மனநிலை மாறிவிட்டது. ஏன்னா அது போய் ஆடி ஓடி அலைந்து உணவை சாப்பிட தேவையில்லை, எல்லாமே வசதியா கிடைக்குது. உடனே அதனுடைய உள்ளத்துல மாற்றம் ஏற்படுது. என்ன மாற்றம்னா, அதனுடைய குழந்தைகளிடத்துல அதனிடத்துல தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்துகிறது, அதனையே கடித்து சாப்பிடுகிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஒரு ஆய்வறிக்கை சமர்ப்பிக்கிறாங்க. 600 எலியாக இருந்தது, குறைந்து 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 கிட்டத்தட்ட ஆய்வினுடைய முடிவுல எந்த எலியும் உயிரோடு இல்லை அப்படிங்கிற ஆய்வை சமர்ப்பிக்கிறாங்க. அப்ப ஒரு உயிரினத்துக்கு எல்லாமே கிடைச்சிருச்சுன்னு வைங்க, அதனால உயிர் வாழ முடியாது, தனக்குள்ளாக அடித்து கொண்டு செத்து விடும். அப்ப மனிதனுக்கு எல்லா வசதியும் கொடுத்தா உயிர் வாழ முடியுமா? இப்போ கொரோனா பீரியட்ல என்ன செஞ்சாங்க, எல்லாத்தையும் அடைச்சி வீட்டில் உட்கார வச்சுட்டான். அப்படி உட்கார்ந்தனால நமக்கு நம்மோடு குடிகொண்ட கெட்ட பழக்கம் என்னங்க, எப்ப பார்த்தாலும் போனை பார்த்துக்கிட்டே இருக்கிறது. அதே போன்று இன்னொரு கெட்ட பழக்கம் என்னங்க, மனதுக்குள்ள மிகப்பெரிய மன அழுத்தம் ஏற்பட்டது. எதுக்கு எடுத்தாலும் எரிஞ்சு விழுகிறது, கோபமாக பேசுவது, இது போன்ற பிரச்சனைகள் எல்லாம் உள்ளத்துக்குள்ள மன அழுத்தமாக குடிகொண்டது கொரோனா பீரியட்ல. வேலை செய்யக்கூடாதுன்னு ஒரு தடை போட்டு வீட்டில் உட்கார வச்சுட்டான், கொரோனா பரவும் அப்படின்னு. அதனுடைய முடிவில் என்ன ஆச்சு, மனிதனுடைய மன அழுத்தத்தை இன்னும் மாற்ற முடியல. இப்ப மனுஷனுக்கு எல்லாத்தையும் கொடுத்தா அவன் கெட்டு போயிடுவான் என்பதற்காக அல்லாஹ் ஏற்ற இறக்கங்களோடு படைத்திருக்கிறான். துன்பங்கள் அல்லாஹ் கொடுப்பா, அந்த துன்பங்களை நாம் சகித்து கொள்ள வேண்டும். எந்த அளவிற்கு இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுகிறது என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு கருப்பு நிற பெண்மணி வர்றாங்க, ஒரு சகாபிய பெண்மணி. அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு வலிப்பு நோய் இருக்கிறது, இந்த வலிப்பு நோயின் மூலமாக நான் வலிப்பு ஏற்பட்ட பொழுது ஆடைகள் விலகிக் கொள்கிறது, இந்த நோய்க்காக இறைவனிடத்தில் என்னிடத்தில் பிரார்த்தனை செய்யுங்க.
அப்ப அந்த பெண்மணியுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் அந்த பெண்மணியிட்ட சொல்றாங்க, உனக்காக நான் இறைவன்கிட்ட பிரார்த்தனை செய்தால் உன்னுடைய நோய் தீர்ந்து விடும். ஆனால் நீ சகித்து கொண்டால் உனக்கு சொர்க்கம் கிடைக்கும். எதை நீ விரும்புகிறாய் என்று கேட்கிறாங்க. அந்த பெண்மணி சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை, எனக்கு சொர்க்கம் தான் வேணும், இருந்தாலும் என்னுடைய ஆடைகள் விலகாமல் இருப்பதற்காக, ஏன்னா வலிப்புனா கையை கால் இழுக்குமா இல்லையா, ஆடைகள் விலகாமல் இருப்பதற்காக இறைவன்கிட்ட துவா செய்யுங்க. அல்லாஹ்வுடைய தூதர் துவா செய்தார்கள் அப்படிங்கிற செய்தியை பார்க்கிறோம். அப்ப தன்னுடைய நோய்க்கு நாம சகித்து கொண்டோம் என்றால், பெரும்பாலும் எதுக்கு நம்ம கவலைப்படுவோம், புலம்பி தீர்ப்போம். ஏதாவது தீர்க்க முடியாத நோய் வந்துருச்சுன்னு வைங்க, அந்த நோயை வைத்து கொண்டு புலம்பி நம்ம கொட்டி தீர்த்து விடுவோம். அதை நம்ம சகித்து கொள்கிற பொழுது சொர்க்கத்தினுடைய ஒரு ஒரு பாதையாக நம்ம அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒருவருக்கு 2 கண்ணு போச்சுன்னு வைங்க, அதை சகித்து கொண்டால் அவர் சொர்க்கத்திற்கு சென்று விடுவார். ஒருவருக்கு 2 காலும் இல்லை, 2 கையும் இல்லை, நமக்கு எதுவெல்லாம் இழப்பாக இருக்கிறதோ இந்த உலகத்தில் சகித்து கொள்கிற பொழுது, பொறுமையாக இருக்கிற பொழுது, அந்த பொறுமை, அந்த அந்த சகிப்பு தன்மை நம்மை சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்க்கும். எதுக்கு எடுத்தாலும் புலம்புவது, எனக்கு இப்படி வரணுமா, நான் எவ்வளவு நல்லவனா இருந்தேன், எனக்கு இந்த மாதிரி நோய் வரணுமா, உலகத்தில் எவ்வளவோ கெட்டவன் இருக்கிறான், அவெல்லாம் சொகுசா வாழ்றானே என்று சொல்லக்கூடிய புலம்பக்கூடிய ஆட்களை பார்க்கிறோம். அப்ப நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு துன்பம் வரும். அந்த துன்ப நேரத்திலே அந்த துன்பங்களை நாம் சகித்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம் சில இடங்கள்ல நடக்கக்கூடிய சில விஷயங்கள். இப்ப சமீபத்தில் உம்ரா செல்வதற்காக பஸ்ஸிலே பயணம் செய்த முஸ்லிம்கள் கிட்டத்தட்ட 48 பேர் இறந்தார்கள் விபத்தில். அவங்க ஏதாவது யோசிச்சு பார்த்துருப்பாங்களா? நம்ம அல்லாஹ்வுடைய பாதையில போறோம், உம்ரா செய்வதற்காக போறோம், செஞ்சுட்டு வந்தா பரிசுத்தமாயிருவோம் அப்படிங்கிற நல்ல எண்ணத்துல பஸ்ஸில் ஏறி போனாங்க. ஆனா என்ன விளைவு? ஒரு விபத்து ஏற்பட்டு பஸ்ஸில் இருக்கக்கூடிய ஒருத்தரை தவிர அனைவரும் இறந்து போனார்கள். சொல்ல முடியல. அப்ப இது போன்ற துன்பத்தை அவங்களுடைய குடும்பத்தார் எப்படி எடுத்துக்கொள்ளணும், எப்படி எடுத்துக்கொண்டார்கள்? அவங்களுடைய பேட்டியெல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. அவங்க என்ன செய்யல, கத்தி கூப்பாடு ஓடல, புலம்பி தள்ளல, சபர் செய்து கொண்டு அவருடைய பேச்சு எப்படிப்பட்டதாக இருந்தது, சகித்து கொண்டு பேசினார்கள். இறைவன் எங்களுக்கு கூலியை தருவான், சகித்துக் கொள்கிறோம் என்கிற அடிப்படையில் தன்னுடைய பேச்சு, அவருடைய பேச்சு அமைந்திருந்தது. ஒரு குடும்பத்தை சேர்ந்த 18 பேர் செத்து போறாங்க, மௌத்தாகிறாங்க. அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறவினர்கள் சகித்துக் கொள்கிறார்கள். எப்படிப்பட்ட சகிப்பு தன்மை, அதை பார்க்கிற பொழுது நமக்கு ஆச்சரியமா இருக்குது. அப்ப இந்த சகிப்புத்தன்மை நமக்கு வேண்டும். நம்முடைய குடும்பத்தில் நமக்கு ஏதாவது துன்பம் ஏற்படுகிற பொழுது, காசாவில் எவ்வளவு பெரிய சகிப்புத்தன்மையை மக்கள் கடைபிடிக்கிறார்கள் யோசிச்சு பாருங்க. பல ஆண்டு காலமாக துப்பாக்கி சத்தங்கள், வெடிகுண்டு சத்தங்கள், இஸ்ரேல் என்ற அரக்கர்கள் மூலமாக கடுமையான பாதிப்பை அந்த மக்கள் சந்தித்தார்கள், சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட இந்த இக்கட்டான சூழ்நிலையில் அந்த மக்கள் பொறுமையை கையாளுகிறார்கள். இறைவனை திட்டவில்லை, அல்லாஹ்வை ஏசவில்லை, மார்க்கத்திலிருந்து வெளியேறவில்லை. மாற்று மதத்தில் ஏதாவது ஒரு மக்களுக்கு பிரச்சனை ஏற்பட்டு விட்டா கடவுளே இல்லைன்னு பேசிடுவான், நான் நாத்திகத்துக்கு போயிடுறேன் என்று நாத்திகத்துக்கு போயிடுவான். அப்ப தனக்கு ஏற்பட்ட அந்த துன்பத்தை சகித்து கொள்ள முடியாமல் அவன் என்ன செய்யறானா, கடவுள் மீது அந்த பழியை போட்டு தவறான வழிக்கு செல்லக்கூடிய ஒரு காட்சியை பார்க்கிறோம். ஆனால் இஸ்லாமிய மார்க்கம், இறைவன் நமக்கு உறுதியான ஒரு வாக்குறுதியை தருகிறான். நமக்கு ஏற்படக்கூடிய துன்பங்களுக்கு நாம் சகித்து கொண்டோம் என்றால் நமக்கு சொர்க்கம் கிடைக்கும். அந்த காசா மக்கள் அனுதினமும் பிரச்சனைகளை சந்திக்கிறார்கள், ஆனால் சகித்துக் கொள்கிறார்கள். இன்றைக்கு வெள்ளம், மழை வெள்ளம் நடக்க முடியல, சேரு பாலைவனத்தில் எப்படி மழை பெஞ்சா சேராத்தான் இருக்கும், குடியிருக்க வசிக்க முடியல, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஒரு ஏழை சிறுவன் அவன் என்ன செய்யறான், ரொம்ப சிரமப்படுகிறான். அந்த காட்சிகளை பார்க்கிற பொழுது கண்களில் கண்ணீர் வராமல் இருக்காது. இவ்வளவு நாட்கள் சிரமப்பட்டார்கள். ஒரு கொடியவனிடமிருந்து ஒரு நிம்மதியான ஒரு நாளாக, ஒரு சில நாளாக அவங்களுக்கு இந்த நாள் கிடைத்திருக்கிறது. இந்த நாளிலும் இயற்கை சீற்றத்தின் மூலமாக பாதிப்பு ஏற்படுகிறது அப்படிங்கிற ஒரு கவலை நமக்கு இருக்கும். ஆனா அவங்க அதை சகித்துக் கொள்கிறார்கள். இறைவன் நமக்கு விதித்திருக்கிறான், நம்முடைய விதி எதுவோ அதன்படி நடக்கும், நாம சகித்துக் கொள்ள வேண்டும். இது போன்ற பிரச்சனை நமக்கு வந்தா நம்ம எவ்வளவு பேர் ஈமானோடு இருப்போங்கிறது சந்தேகம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்களா இல்லையா, ஒவ்வொருத்தருடைய ஈமானுக்கு தகுந்தாற் போல அவர் சோதிக்கப்படுவார். ஈமான் அதிகமா இருந்தா அதிகமா சோதிக்கப்படுவாங்க, ஈமான் குறைவா இருந்தா குறைவா சோதிக்கப்படுவாங்க.
அப்ப நம்முடைய உள்ளத்துல ஈமான் எவ்வளவு இருக்கிறது நம்ம சிந்திச்சு பார்க்கணும். நம்ம இந்த உலகத்துல சில கொடுமைகளை அனுபவிக்கிறோம். கொடுமையே இல்லைன்னு சொல்ல முடியாது. துன்பங்களையும் கொடுமைகளையும் அனுபவிக்கிறோம். இந்த நாட்டை ஆளக்கூடிய ஆட்சியாளர்கள் மூலமாக கடுமையான சட்டங்களை போட்டு இஸ்லாமியர்களுக்கு எதிரான பல வேலைகளை செய்கிறார்கள். அந்த வேலைகளை எதிர்த்து நாம களமாடி கொண்டுதான் இருக்கிறோம். அதன் மூலமாக சில துன்பங்களை அனுபவித்துக் கொண்டுதான் இருக்கிறோம். ஆனா காசா மக்களோடு ஒப்பிடுகிற பொழுது, பிற நாடுகளில் முஸ்லிம்கள் பாதிக்கப்படுறாங்களா இல்லையா, அதோடு ஒப்பிடுகிற பொழுது, இன்னும் சொல்ல போனா வட மாநிலங்களில் முஸ்லிம்கள் பாதிக்கப்படுறாங்களே அதோடு ஒப்பிடுகிற பொழுது நாம இங்க நல்லா தான் இருக்கிறோம். பெரிய கஷ்டம்லாம் அனுபவிப்பது கிடையாது, சொகுசா தான் இருக்கிறோம். நம்முடைய ஈமானுக்கு தகுந்த அளவு சின்ன சின்ன துன்பங்கள், சின்ன சின்ன சோதனைகள், நமக்கு ஈமான் அவ்வளவுதான் இருக்குது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்களா இல்லையா, ஈமானுக்கு தகுந்தாற் போல சோதனைகள் வரும், ஈமான் அதிகமான சோதனைகள் வரும். இன்னும் சொல்ல போனா அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்றாங்க, மை யுரிதில்லாஹு பிஹி கைரை யுஸிபு மின்ஹு, யாருக்கு அல்லாஹ் நன்மையை நாடுகிறானோ அவர்களுக்கு சோதனை அதிகமாக தருவான். யாருக்கு நல்லது நாடி அவங்க சொர்க்கத்துக்கு போகணும்னு நல்லா ஆசைப்படுறானோ அவங்களுக்கு சோதனை அதிகமாக வரும். நம்மால் என்ன நினைக்கிறாரு, எனக்குத்தே இந்த சோதனை வருமா, நான் தான் உண்மையில பாக்கியம் இல்லாத ஆள் போல, எல்லாருமே நல்லா இருக்கிறான், எனக்கு மட்டும்தான் சோதனை வருது. சோதனை வருவது என்பது உங்களுக்கு அல்லாஹ் நல்லது நாடி இருக்கிறான் என்பது அர்த்தம். சோதனை வர்றதுனால உங்களுக்கு உங்களை அல்லாஹ் விரும்பல, நீங்க நஷ்டவாளி என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது. அல்லாஹ் நம்மை விரும்புகிறான், அதனால சோதிக்கிறான். இந்த சோதனையை சகித்து கொண்டால் சொர்க்கம் கிடைக்கும். இலகுவாக சொர்க்கம் செல்வதற்கு ஒரு வழி என்னன்னு கேட்டா, நமக்கு கிடைக்கிற நம்ம அனுபவிக்கிற துன்பங்களை சகித்து கொள்ளணும். சகித்து கொண்டு விட்டால் சொர்க்கம். எப்ப சோதனை வராது, யார் தீமையே செய்யாம இருக்கிறாங்களோ அப்பதான் சோதனை வராம இருக்கும். அப்படி ஒரு மனுஷன் இந்த உலகத்துல காட்ட முடியுமா, நான் தீமையே செய்யல எனக்கு சோதனையே வராதுன்னு சொல்லி ஒரு மனிதன் சொல்ல முடியாது. அப்ப எல்லா மனிதர்களும், ஆதமுடைய மக்கள் பாவம் செய்யக்கூடிய அடிப்படையில் தான், இரவானாலும் பகலானாலும் ஏதோ ஒரு தீமையை செய்யக்கூடிய அடிப்படையில் தான் இறைவன் ஆதமுடைய மக்களை படைச்சிருக்கிறான். அந்த தீமையை கண்டிப்பாக செய்துதான் ஆவார்கள். அப்படி செய்கிற பொழுது அந்த தீமைக்கு தகுந்தாற் போல சோதனை வருமா இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, சோதனை வரக்கூடாது என்றால் யாருமே தீமை செய்யாத மக்களாக இருக்க வேண்டும். இந்த பூமியில் மனிதர்கள் நடமாடுகிற பொழுது, தீமையோடு நடமாடுகிற வரை அவனை சோதனை தாக்காமல் இருக்காதுன்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. சோதனை கண்டிப்பா வரத்தான் செய்யும். நம்ம ஜும்மால உட்கார்ந்து இருக்கிறோம், ஆழ்ந்த தூக்கம் வருதா இல்லையா, அதுவும் ஒரு சோதனை தானே. ஜும்மால உட்கார்ந்து இருக்கோம், சாஞ்சு தூங்க சொல்லும், வெயில் அணைஞ்சிட்டு வந்திருப்போம். நான் பேசுறது சில பேருக்கு பாட்டு பாடுற மாதிரி, தாலாட்டு பாடுற மாதிரி, தாலாட்டை கேட்பது போல அந்த நேரத்தில் அப்படியே சாஞ்சு அப்படி தூங்கினா ஒரு சுகமா இருக்கு. அது ஒரு துன்பம் தானே, நம்மளால முடியாது, கட்டுப்படுத்த முடியாது, ஆனா நமக்கு தூக்கம் வரும். அப்ப இதுவே நமக்கு வழங்கப்பட்ட ஒரு துன்பம், ஒரு சோதனையாகத்தான் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். இது போன்ற சோதனைகள், இதைவிட பெரிய சோதனைகளை எல்லாம் சகித்து கொள்ளக்கூடிய தன்மை உடையவர்களாக நாம் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் இலகுவாக நம்மால் சொர்க்கம் செல்ல முடியும் என்பதை புரிந்து கொண்டு, எந்த சோதனையாக இருந்தாலும், சின்னதாக இருந்தாலும் பெரியதாக இருந்தாலும், அதை நினைத்து அழுது புலம்பாமல் இறைவனிடத்தில் கையேந்தி, இறைவா இந்த சோதனையிலிருந்து நீ என்னை பாதுகாத்து விடு, இந்த சோதனை இருக்கிற வரை என்னை பொறுமையை கடைபிடிக்கக்கூடிய ஒரு மனிதனாக மாற்றிவிடு, உள்ளத்துல சகிப்புத்தன்மையை நிறைவாக்கி விடு என்று இறைவனிடத்துல கையேந்தி பிரார்த்தனை செய்யக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். துன்பம் வருகிற பொழுது அதை சகித்து கொண்டு மறுமையில் வெற்றி அடையக்கூடிய மக்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அருள்வான் என்று கூறி இந்த ஜும்மாவுடைய முதல் உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.